என்னோட நாகமணி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கா? சாரதா, நான் சொல்றத கேளு. சாரதா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் எல்லாத்தையுமே சொல்றேம்மா. சாரதா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சாரதா, நாகமணி எங்கன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் எல்லாத்தையுமே சொல்றேன். எல்லா உண்மையும் சொல்றேம்மா. நாகமணி எங்க? கொடுங்க. நான் சொல்ற கேளு. கொடுங்க. நாகமணியை திரும்ப கொடுங்க. சாரதா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். ஆனா அதுக்கான நேரம் இல்ல. சாரதா, 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 என்னாச்சு? ஐ எம் சாரி சாரதா. நான் இதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உன்னை அங்க வரவழைக்கணும். இட்ஸ் ஓகே ரிஷப், நான் இவங்களை பாத்துக்கிறேன். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. நான் உன்னை வேணும்னு தான் காயப்படுத்துறேன். ஆனா நான் உன்னை தாக்குனதால உனக்கு எதுவுமே ஆகாது. சின்ன காயம்தான் ஏற்படும். அப்பதான் நீ கொஞ்ச நேரம் தூங்குவேன்னு அப்படி பண்ண. அதுக்குள்ள நானும் அங்க போய் சேர்ந்துருவேன். போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிடுவேன். நீயும் பின்னாடியே என்னை தேடி அங்க வந்துருவேன். வா, வந்துருமா. இப்போ நேரம் வந்துருச்சு. இப்போ நீ முழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சாரதா. இது நாகமணி. ஒரு நாகினியோட, உண்மையான சேஷ நாகினியோட சக்தியே இதில் தான் இருக்கு. இனி நீ எங்க வரணும்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் இப்போ உங்ககிட்ட சேஷ நாகினியோட சக்திகள் இல்லை. ஆனால் இந்த நாகமணி மூலமா நான் பேசுறது எல்லாமே உனக்கு கேட்கும். சாரதா, அப்பா எங்கக்கா? உங்க அப்பா தான் உன்னை கூப்பிடுறமா. என்கிட்ட வா. உன் மணி என்கிட்ட இருக்குது. உன் நாகமணி எடுக்க வரமாட்டியா? அப்ப சக்தி உனக்கு தேவையில்லையா? ஒண்ணு நீ சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்து உன்னோட கனவுகளை நிறைவேற்றிக்க. அப்படி இல்லைன்னா இங்க வந்து இந்த மணியை வாங்கிக்க. வந்து இந்த நாட்டை காப்பாத்து. நீ சொன்னது சரிதான். நான் ஒரு அசுரன் தான். அந்த 5வது அசுரனே நான் தான். நீ தேடிக்கிட்டு இருந்ததோ என்னத்தான். இந்த மணி இப்ப என்கிட்ட இருக்கு. உன்னோட சக்திகளை திரும்ப வாங்க. நீ இங்க வரமாட்டியா? நாகமணி அப்பா கிட்ட இருக்கு. என்ன சாரதா, என்னாச்சு? இப்ப நீ எங்க போற? நாகமணி அப்பா கிட்ட இருக்கு. அதுலதான் என்னோட ஆத்மாவே இருக்குக்கா. அந்த நாகமணி எங்க இருக்குன்னு அதுவே என்கிட்ட சொல்லும். நான் இப்போ அந்த இடத்துக்கு போய் ஆகணும். அசுரர்களை அழிச்சாகணும். ஒட்டு மொத்தமா அழிச்சாகணும். நான் இந்த பூமிக்கு வந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம தர்மத்தை நிறைவேற்றுவேன். நம்ம தர்மம் என்ன சொல்லுது? நமக்கு நெருக்கமானவங்க விரோதிகளா ஆயிட்டா அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த அவங்களை எதிர்த்தும் யுத்தம் புரியணும்னு சொல்லுது. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். தர்மமே மீண்டும் வெல்லும். நீங்க என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? ஏன்னா இந்த டீல் இங்க தான் நடக்கணும். இந்த நாட்டோட ரொம்ப புனிதமான இடம் இதுதான். இங்க நாகினிகளோட தேவனான மகாதேவன் இல்ல, அந்த சிவனாலையும் யாராலையும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது. இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது. நாம தாமிரபரணியில கலக்க நினைச்சோம். சின்ன வேலையை செய்ய நினைச்சோம். தாமிரபரணி இந்த நாட்டோட ஒரு சின்ன ஆறு மட்டும்தான். ஆனா இங்க இந்த இமாலய மலையிலிருந்து உருவாகிற அந்த வெள்ளத்துல